வணக்கம், நான் உங்கள் நிதிஷ் முரளி மோகன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாணவ மாணவிகளும் நீட்டுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா ஃபேர் நீட், பேன் நீட். இன்றைக்கி நீட்டுன்றது நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீட்டுன்ற எக்ஸாம் இருக்கிறது ஒரு திறமையான அந்த நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு குவாலிட்டியான டாக்டர், நல்ல தரமான டாக்டர் உருவாவாங்க, அப்படி இல்லைன்னா உருவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க. ஆனால் அது மட்டுமே ஒரு முக்கியமான ரீசன் கிடையாது. நீட்டு கொண்டு வந்ததுக்கான மெயினான முக்கியமான ரீசன் என்னென்னா, ஏழை எளிய மக்கள், பணமில்லாத ஒரு மாணவன் மாணவியாக இருந்தால் கூட அவன்கிட்ட கடின உழைப்பும் அதே மாதிரி டாக்டர் ஆகக்கூடிய கனவும் நல்ல ஒரு திறமையும் இருந்தால் அவன் டாக்டர் ஆகலாம் அப்படின்றத நினைவாக்கிறதுக்காக தான் அந்த நீட்டுன்ற எக்ஸாமை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி 2013க்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 12th மார்க் கட் ஆஃப் அடிப்படையில் தான் ஷீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட 50% சீட்டஸ் டொனேஷனுக்காக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி 2013 காலகட்டத்திலே ஒரு MBBS சீட்டோட விலை எவ்வளோ தெரியுமா? 80 லட்ச ரூபா. இன்றைக்கி அதே நிலை திரும்பிச்சுன்னா எவ்வளோ ரேட் இருக்கும் ஒரு MBBS சீட்டோடைய அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கரப்ஷன் நடக்கும், எவ்வளோ லஞ்சம் நடக்கும், எவ்வளோ பிரச்சனை வரும். ஏழை எளிய மக்கள் யாராவது அவங்களால டாக்டர் ஆக முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த நீட்டு வந்த புதுசில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. படித்தவங்க யாருமே வெறும் CBSE சிலபஸ் படித்தவங்க மட்டும் தான் டாக்டர் ஆகிறதுக்கு முன் வந்தாங்க. அதை முன்னிட்டு நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு எடுத்துகிட்டு வந்தாங்க. இடஒதுக்கீடு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க நீட்டில் இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தாங்க. இப்போது நம்ம போராட வேண்டியது எதுக்காக அப்படின்னா பேன் நீட்டுக்காக கிடையாது. நம்ம போராட வேண்டியது நீட்டுன்ற எக்ஸாம் வச்சு எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எங்கேயுமே எக்காரணத்து கொண்டும் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காக போராடலாம். அதே மாதிரி இன்றைக்கி CBSE சிலபஸ் தான் நீட்டில் கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. CBSE சிலபஸ் கேட்கும்போது நம்மளை மாதிரியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுக்காக நம்மளால் வெளியே காசு கொடுத்து போய் கோச்சிங் சென்டர் சேர முடியல. நம்மக்கிட்ட வருமானம் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா குக்கிராமத்துலேருந்து சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி வித் ஹாஸ்டலோடைய ஃபுட்டோடைய ஃப்ரீயாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்காக போராடலாம். அதே மாதிரி நீட்டில் இன்றைய நாள் வரைக்கும் அதை எழுதி தோற்று போய் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி போராடலாம். அதே மாதிரி நீட்டை எக்ஸாமில் எழுதி ஃபெயிலான மாணவர்களுக்கு சூசைடுன்றது ஒரு முடிவு கிடையாது, அது தீர்வு கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே கேம்பெயின் சென்டர் தனியாக வச்சு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி இதுக்காக போராடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள், பணமில்லாத மக்கள், அதே மாதிரி வருமானத்துக்கே வழி இல்லாத மக்கள், அவங்களுடைய பசங்க யாருமே அவங்க ஒருவேளை டாக்டர் ஆகலான்னு ஒரு கனவு வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கனவு வெறும் கனவாக தான் இருக்குமே தவிர அது நினைவாரத்துக்கு 0.01% கூட சான்ஸ் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு ஒரு புரிதலோட போராட்டம் பண்ணுங்கள், கண்மூடித்தனமாக போராட்டம் பண்ணாதீங்க.